திருந்தி நல்லாமல் செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒரு சுன்னத்தை தொழுகின்றாரோ, யார் ஒரு சுன்னத்தை தொழுகின்றாரோ, 2 ரக்காயத் வருமா, யார் ஒரு சுன்னத்தை தொழுகின்றாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை பெற்றுக் கொள்வார். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ல் தொழுகிறது நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. சுபஹ், ஃபர்ல், லுஹர், ஃபஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா வரை எவ்வளவு சிரமமா இருக்கு. வேலைகள்லையும் வெட்டியான வேலைகள்லையும் வேறான காரியங்களையும் இன்னைக்கு நம்ம நேரத்தை போக்கிக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுறோம். ஆனா இந்த நோன்பு மாசத்துல நாளை கழிச்சு வரக்கூடிய ரமலான்ல 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுதா ஒரு ஃபர்ல் நன்மை. இது சின்ன ஆஃபர். இது என்னது? சின்ன ஆஃபர். அல்லாஹ் அடுத்து பெரிய ஆஃபர் ஒன்று கொடுக்க. ஏன் இதெல்லாம் கொடுக்க தெரியுமா? அப்பமாவது சில நபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படியாவது சில நபர்கள் மறுமைக்கான நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் அருளின் பக்கம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஆஃபர்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகின்றாரோ, நோன்பு வச்சிட்டு சஹர் சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணிக்கு உறங்கிட்டு திரும்ப இஃப்தார் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு அடிச்சோம் பிடிச்சோம் நோன்பு கஞ்சியை வாங்கி வடகடையில் போய் அவசரமாக நின்று வடையை வாங்கி அவசரமாக நோன்பை திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அதில் வேற ஒரு பெருமை, நோன்புல நான் சஹருக்கு அப்புறம் ஒன்றும் இஃப்தாருக்கு அப்புறம் ஒன்று மட்டும்தான் போடுவேன், அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன்னு ஒரு பெருமையை அடிச்சுட்டு தராவி தொழும் போது அங்கே நின்று வெளியே நின்று பேசிட்டு லாஸ்ட் ஒரு 8வது சலாமில் உள்ளே வந்துட்டு சாயா மிச்சர் குடிச்சிட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம நோன்பு இதுவரையும் அப்படி தான் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி தானே கழியுது. ரமலான் மாதத்திலும் கூட பள்ளிகள் வெறிச்சோடிதானே காணப்படுகிறது. ரமலான் மாதத்திலும் கூட பள்ளி உறங்கிக் கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? அப்ப சகோதரர்களே, நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எத்தனையோ நாட்கள் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். நீங்கள் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யார் ரமலான்ல ஒரு ஃபர்து தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 ஃபர்து தொழுகையை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். ஒண்ணுக்கு எத்தனை? 70. அப்ப 70 5ஆல பெருக்கினா எவ்வளவு வருது? டக்குன்னு சொல்லுங்க. 350 தொழுகை இல்லையா? ஒரு நாளையில 350 ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல கொடுத்திருக்கான்னு சொன்னா, இந்த ரமலானை அடைவதற்கு நம்ம தயாரா இருக்கோமா? நாளை கழிச்சு நோன்பு வரப்போகுதுன்னு தெரியுமா? நமக்கு தெரியுமா? தெரியும். நோன்பு வரப்போதும் தெரியும், கஞ்சி ஊற்ற போறதும் தெரியும், சகரில் யாரும் சாப்பாடு வைக்க போறாங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா தொழுகைக்கு தான் எப்படி வரணும்னு தெரியல சேர்த்து நீங்க சொல்வீங்க. கணித்திற்குரியவர்களே, அப்ப ரமலானுடைய மாதம் என்பது எந்த அளவிற்கு மகத்துவமான ஒரு மாதம். இன்னும் சொல்ல போனால் உலகத்திற்கு வெறும் அன்பை மட்டுமே சொல்ல வந்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எறும்பு கூட வீணாக செத்துவிடக் கூடாது, நாசமடைந்து விடக் கூடாது என்று கருதக்கூடியவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அப்பேற்பட்ட நபியே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து யார் தௌபா செய்யவில்லையோ அவன் நாசமா போட்டு துவா செஞ்சாங்க. ரமலான்ல தௌபா செஞ்சிருவோமா? நம்ம செஞ்சிருவோமா? டெய்லியும் தஹஜ்ஜுத் தொழுகையை வச்சிருவோமா? எல்லாம் சரின்ட்டு போயிருவிய, கடைசியில் நான் மட்டும் தான் வந்து நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜும்மாவில் குத்துபாவுக்கு ஏறுறாங்க. குத்துபாவுக்கு ஏறின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு படியில் நின்றுட்டு ஆமீன் அப்படின்னா சஹாபாக்களுக்கு ஒன்றும் ஓடலை. 2வது படியில கால் எடுத்து வச்சாங்க ஆமீன், 3வது படியில கால் எடுத்து வச்சாங்க ஆமீன். சஹாபாக்கள் தொழுகை முடிந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வடமையில் இல்லாத ஒரு செயலாக இருந்தது, 3 முறை தாங்கள் ஆமீன் கூறினீர்களே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் படியில் நான் ஏறியவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் பக்கத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யார் தங்களுடைய பெற்றோர்களை துன்புறுத்துகின்றார்களோ, பெற்றோரை மதிப்பில்லாமல் நடத்துகிறார்களோ அவன் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் சபித்தான். ரசூலுல்லாஹ் கூட சபிக்கலங்க, ரசூலை படைத்த அல்லாஹ் சபித்தான்.
அந்த சபித்தலுக்கு வானவர்களின் தலைவர் ஜிப்ராயில் நான் ஆமீன் சொல்லிவிட்டேன். ஃபகுல் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். எனவே நபியே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கன்ட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன். பெற்றோர்களை அவமதித்தவர்களை அல்லாஹ்வே சபிச்சிட்டான். அடுத்து சொன்னார்கள், இரண்டாவது படியில் நான் ஏறியவுடன் யா ரசூலல்லாஹ், ஒரு வருடத்தில் 11 மாதங்கள் பாவங்கள் செய்து 11 மாதங்கள் அல்லாஹ்வை மறந்து 11 மாதங்கள் இந்த இஸ்லாத்திற்கும் தீனுக்கும் உங்களுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடந்தவன் ரமலான் மாதத்தை அடைந்த பிறகும் கூட தௌபா செய்யவில்லையோ அவன் நாசமா போட்டும். யார் சொன்னா? உங்களையும் என்னையும் ரசூலையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் இந்த ரமலானையும் தந்த அல்லாஹ் சபித்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னா அந்த சாபம் பழிக்காம இருக்குமா? வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னா அந்த சாபம் பழிக்காம இருக்குமா? நம்ம கை சேதத்திற்கு சொந்தக்காரராக இருக்க போகின்றோமா, இல்லை சொர்க்கத்திற்கு தயாராக போகின்றோமா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோசிச்சு பார்த்துக்க. இந்த 2 நாள்ல நம்ம வாழ்க்கையை நம்ம திருத்திக்கல, நம்மளை விட கை சேதமான ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள், ஒருவன் ரொம்ப முத்தின பாவியா இருக்கான், ஒருத்தவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னா அதுக்கு 2 அடையாளம் இருக்கு. அதுக்கு எத்தனை அடையாளம் இருக்கு? 2 அடையாளம். முதல் அடையாளம், அவனுக்கு தஹஜ்ஜத் தொழுகை கிடைக்காமல் போகும். முதல் அடையாளம் என்ன? யாருக்கு தஹஜ்ஜத் தொழுகை கிடைக்கவில்லையோ அவர் முத்திய பாவியாக இருக்கின்றார். அதைவிட மிக முத்தின பாவி யாருன்னு சொன்னா ரமலான் மாதம் அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். ரமலான் மாதம் வரப்போகுதுங்க. என்ன என்ன நம்ம யோசிச்சு வச்சிருக்கிறோம்? இத்தனை நோன்பு வைக்கணும், இப்படி நோன்பு வைக்கணும், இவ்வளவு நேரத்தில் வேலைக்கு போகணும், கொஞ்சம் களைப்பா இருந்தா வீட்டுக்கு வந்து படுத்திருக்கணும், கொஞ்ச நேரம் தொட போகணும், ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கோமா? நம்மள்ட்ட இருக்கு ஒரு பிளான் இருக்கு. அசத்து என்ன பிளானுங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தலை நோன்பு வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை நோன்பு இருக்குல்ல, தலை நோன்பு, தலை நோன்பு வால் நோம்புலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நோம்பு 1லேருந்து 30 வரைக்கும் ஒரே நோம்பு தான். இவனா நினச்சிக்கிறது ஒரு நோம்பு வச்சுக்கிறது. தலை நோம்பு கடையை லீவு போட்டு வச்சிடலாம் சத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நடுவில் 27ஆம் நோம்பு வரும் பாருங்க, அதையும் லீவு போட்டுருவோம். இந்த 2ம் போட்டோம்னு சொன்னா இவனா ஒரு ஹதீஸ் உருவாக்கிட்டான், இவங்களா ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இதை 2ஐயும் வச்சுட்டேன்னா 30 நோம்பு வச்சு நன்மை கிடைக்கும்? சத்தியமா கிடைக்காது. தலை நோன்புல இருந்து பிறை பார்த்து நோன்பு விடக்கூடிய லாஸ்ட் நோன்பு வரையும் நீங்கள் நோன்பை கட்டாயம் வைத்து வேண்டும். வைக்காமல் யார் விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, ஒரு சில முக்கியமான சட்டங்களை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், ஏன்னா அதுக்கடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இப்போ நோன்பாளிகளுக்கு பெரும்பாலும் கோபம் கடுமையாக வரும், இப்படிதானே? ரொம்ப பசியாக இருக்கும், அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு, உச்சி மண்டைக்கு அடிக்கிற வெயிலுக்கு தலைக்கு ஏறிடும் ப்ரெஷர் இல்லையா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவ்வளோதான். இப்படி கோபம் வரும்போது நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, அதில் குறிப்பாக இந்த கஞ்சி வாங்கும்போது, கஞ்சி கொடுக்கும்போது, இந்த இஃப்தாரில் உட்காரும்போது, இந்த வடகடை வாங்கும்போது என்ன செய்யுது, டக்குன்னு நம்மளை அறியாமல் என்ன செய்யறது, ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சடக்குன்னு வந்துடுது. நம்ம கடந்த வருடங்கள் என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட வார்த்தை பேசினா நோன்பு முறியுமா? நோன்பு முறியுமா? முறிஞ்சு போயிடும். புகாரியில 1894வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கிறது. வலா யர்ஃபுஸ், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. வலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், மடமையாக முட்டாள்தனமாக நீங்க நடந்து கொள்ளாதீங்கள். அதாவது ஷார்ட்டா சொன்னா கோபப்படாதீங்க. கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்கள் நோன்பு முறிந்து விடும், அந்த கேடயம் என்பது உடைந்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. சரி, கெட்ட வார்த்தை பேசல சத்து, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். கெட்ட வார்த்தை பேசல, நீங்க தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, தர்மம் கொடுக்கறதுலாம் இதெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது.
இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது. யார்கிட்ட உண்மையான தக்குவா இருக்கோ அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். நோன்பு வச்சுருக்கேன், ஒரு கடை வச்சுருக்கேன், சத்து ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் பொருட்களை விற்கும் போது ஒரு சின்ன சின்ன பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது. இப்படி பொய் சொல்லி நம்மளுடைய பொருட்களை நம்ம வியாபாரம் செய்யலாமா, அல்லது நோன்பு வைத்துக்கொண்டு சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில 1903வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் நோன்பாளியாக இருந்தால், நோன்பு வைத்தவராக இருந்தால், நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள். ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள். ஒருபோதும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். மோசடினா வியாபாரத்தில் மட்டும் இல்ல, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்றது, தொழுகையை பிறகு பார்த்துக்கலான்னு ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி மோசடிகளை நீங்க செய்யாதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய நோன்புக்கு பலன் இல்லாமல் போகிவிடும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க நினைக்கிறீங்க நோன்பு என்பது வெறுமனே சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லைங்க. நீங்கள் ரமலான் இல்லாத மாதங்களில் எதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக செஞ்சீங்களோ, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், எதெல்லாம் சர்வ சாதாரணமாக செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் விட்டுறது தான் நோன்பு. புரிஞ்சிருச்சா? கெட்ட வார்த்தை பேசுறது, கோவப்படுறது, பொய் சொல்றது, பீடி பிடிக்கிறது, இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கு. நீங்க ரமலான் இல்லாத மாதங்கள்ல எதையெல்லாம் மிகுந்த சர்வ சாதாரணமாக செய்தீர்களோ இவை அனைத்தையும் தவிர்த்து நடப்பது தான் ரமலானுடைய நோன்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சில நபர்களுக்கு சில சலுகை உண்டு. பெரும்பாலும் ஒரு கடுமையான வெயில் நேரமாக இருக்குது, வேலைக்கு போகலாம், நம்ம குடும்பத்தை நம்மளை தவிர வேறு யாராலும் பார்க்க முடியாது, நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க, வெகு தூரத்தில் பயணம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, இவங்களும் கட்டாயம் நோன்பு வச்சே ஆகணுமா? ஆமாம், கட்டாயம் நோன்பு வச்சே ஆகணும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நோன்பை விடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. நம்ம மேலேயே ஒரு குர்ஆனை நான் சொன்னேன், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர வல் யஸ்முஹு, ரமலான் மாதத்தை அடைந்தால் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். வ இன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், யாராவது ஒரு நோயாளியா இருந்தாரோ அல்லது ஒரு பெரிய பயணம் செய்கிறவளா இருந்தாலோ ஸஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். நோன்பை விடணும், விட்டுட்டோன்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். புகாரியில தொடர்ந்து 4 ஹதீஸ் வருது. 2000, 2001, 2003, 2004 தொடர்ந்து 4 ஹதீஸ் வருது. இந்த 4 ஹதீஸும் இதே மாதிரி கடுமையான வெயில் சீசன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மனிதர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அந்த மனிதரை சுற்றி மக்கள் எல்லாம் நின்று தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருக்கு என்ன ஆச்சு? யா ரசூலல்லாஹ், இவர் நோன்பு வைத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீண்ட நெடிய பயணத்தில் நோன்பு வைப்பது நல்லதில்லையே, அவர் நோன்பை முறித்துக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னாங்க. அப்ப நோன்பு முறிச்சிட்டு நம்ம ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா சரியா போயிரு மாசத்துலாம் கிடையாது. அந்த ஆயத்தை செஞ்சு போச்சு, மாற்றப்பட்டு விட்டது. நோன்பை விட்டால் ரமலானுக்கு முன்பு அந்த நோன்பை அவர் பிடித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப ரமலான்ல நிறைய பேருக்கு தீராத நோய் இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. டெய்லி மாத்திரை போட்டாலும் தூக்கமே வரும், காலையிலே மாத்திரை போட்டாகணும், மதியம் மாத்திரை போட்டாகணும். இந்த மாதிரி ஆட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நோன்பு வைக்கிறாங்க. இப்போ 15 நோன்பு கிடைச்சது, 15 நோன்பு என்ன செஞ்சிருது? விடுபட்டு போயிருது. இந்த 15 நோன்பை அடுத்த ரமலானுக்குள்ள கல்லா செஞ்சிடணும். என்ன செஞ்சிடணும்? அடுத்த ரமலானுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? கலா செஞ்சிடணும். இதுல இடையில சுன்னத்தான சில நோன்புகள் வரும். இந்த ஹஜ்ஜி பெருநாள் சில நோன்பு வருது, ஆஷூரால வருது, முஹர்ரம் மாசத்துல சில நோன்புகள் வருது பாருங்க. சுன்னத்தான நோன்பு வச்சுக்கிட்டு நான் ரமலானுடைய கல்லாவை செஞ்சுட்டு யாரும் செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. தனியா என்ன செய்யணும்? 15 கல்லாவை செய்து கொள்ளணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் யாருடைய தகப்பன் நோன்பாளியாக மௌத்தா போகின்றாரோ அந்த தகப்பன் விட்ட நோன்பை அவரின் மகன் வைத்து கலா செய்ய வேண்டும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நோன்பை விடுறதுக்கு நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை ராஜா, கண்டிப்பா வச்சே ஆகணும். விட்டுட்டீங்கன்னு சொன்னா பெருநாள் முடிஞ்சு மறுநாள் செஞ்சு வேண்டியதான். அந்த 6 நோம்புன்னு வரும், அந்த 6 நோம்பு இதை வச்சுக்கிட்டு அந்த 15 செஞ்சிடக்கூடாது, கழிச்சிடக்கூடாது. சரிங்களா? தனியான முறையில் என்ன செஞ்சு நோன்பை வச்சே ஆகணும். அப்போ நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கு. இன்னும் நோன்பை பற்றி நிறைய சிறப்புகள் நமக்கு இருக்கு, சொன்ன நேரம் ஆகிட்டே போகுது. இந்த நோன்பு இன்னொன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிரத்யேகமான அமல் என்னன்னு சொன்னா தர்மம் கொடுக்கறது. நோன்பு என்னங்க? தர்மம் கொடுக்கிறது. சரி, அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை அடைய செய்து நல்பாக்கியங்கள் விலகக்கூடிய நபர்களாக நம் அனைவரையும்